என்ன வாழ்க்கை, அந்த குடும்பத்துக்காக உழைச்சு காலையில போக வேண்டிய வாழ்க்கைங்க மதியம் 12 மணிக்கு போறான். கேட்டிங்களாக்கா கதைய? கேஸ் இன்னைக்கு புக் பண்ணா 1 மாசம் கழிச்சு தான் வருமாமே. நாளைல இருந்து மண்ணெண்ணை தான் யூஸ் பண்ணணும் போல இருக்கு. வழக்கா அமௌண்ட் பாக்கலாம் இருக்கு. நம்மள்ட்ட இருக்க மண்ணெண்ணெய் வச்சு மண்ணெண்ணெய் விட்டு அந்த காசு நல்ல சாரி வாங்குறோம். அவன்கிட்ட கேட்பான், தம்பி தம்பி இங்க என்ன மண்ணெண்ணெய்ங்கடா? என்கிட்ட கேட்டா வீட்டுல போங்க, நீங்க 2 பேரும் தானே, என்ன என்னட்ட கேக்குறீங்க? எங்க அவங்க 2 பேரும் சேர்ந்து விளையாடுறீங்களா? என்ன 2 பேரும் வாசல்லே நந்தி மாதிரி நின்னுக்கிட்டு இருக்காங்க. மண்ணெண்ணெய் எடுத்துட்டு எவ்வளவு தெனாவட்ட பாகம் இருக்குதுன்ட்டு வரான். 4 கண்ணும் நம்மளையே ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கு. பாத்தியா பாத்தியா எவ்வளவு சுத்துறோம் தான் கேளு. மண்ணெண்ணெய் இங்க வா ஐசு. சரி சொல்லு, எவ்வளவு வித்த மண்ணெண்ணெய்? அது 25 ரூபாய்க்கு தாங்க வித்தேன். 25 ரூபாய்க்கு? இப்பெல்லாம் ரேட்டு கேஸே டிமாண்டா இருக்கு. எப்படி மண்ணெண்ணெய் 200 ரூபாய் 250 ரூபாய்க்கு போகுமே? நிஜமாவே நான் 25 ரூபாய்க்கு தாங்க வித்தேன். 25 ரூபாய்க்கு தானே வித்துருக்க? தொலைஞ்சிட்டு போறாங்க 125 ரூபாய் வச்சுட்டு. உண்மையை சொல்றீ, எவ்வளவு வித்த? இவர்கிட்ட சொன்னோம்னா அவங்க அம்மா கிட்டே மாட்டி விட்டுருவாரு. 200 ரூபாய்க்கு தாங்க விற்றேன். ரொம்பலாம் போகலைங்க, கிராமம்ல இங்க எப்படி போகும்? இவ்வளவு நம்பவே முடியலையே. இன்றைய முக்கிய செய்திகள். கேஸ் தட்டுப்பாட்டின் காரணமாக மண்ணெண்ணெயின் விலை 1000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1000 மண்ணெண்ணெய் 25 ரூபாய்க்கு வித்துட்டு வந்திருக்காளே இவ. 1000 மண்ணெண்ணெய் 200 ரூபாய்க்கு வித்துட்டு வந்துட்டீங்க நீ? ஐயோ, அப்ப 1000 ரூபாய் மண்ணெண்ணெய் நான் 500 ரூபாய்க்கு குடுத்துட்டு வந்துட்டேனா? No, 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 no.